ஏதோ வக்கீல் வந்துட்டார். ரொம்ப நன்றி மார்க் சார். நீங்க மட்டும் இல்லைன்னா இது கண்டிப்பா நடந்திருக்காது. ராணிக்காக தான் இதை நான் பண்ணேன். இல்லைன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பேனா? எனிவே தேங்க்யூ. பொம்மியை நான் கொன்னங்கிற அவப்பேர்ல இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மார்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ராணி தேங்க்ஸ் சொல்லி என்னை தள்ளி வைக்கிற? அப்படியே நம்ம பழகி இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மார்க்கு. ராணி எங்க இருந்தோ வந்த ஒரு அனாதை. அவளை தூக்கி உள்ள போட்டா கேட்க நாதி இல்ல. நீ வந்ததும் தான் நல்லது நடந்துச்சு. என் பொண்ணையும் சரி மாப்பிள்ளையையும் சரி இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. தப்பு செய்யாதவங்கள தண்டிக்க அந்த கடவுளுக்கே அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு மட்டும் எப்படி அந்த அதிகாரம் இருக்கும்? ஃபியூச்சர்ல என்ன உதவி வேணாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். சரி, இப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா. நான் வெளியே வந்ததெல்லாம் பத்தாது தாத்தா. எப்படியாவது பொம்மையை கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தாத்தா. அவங்களை விட்டுறக்கூடாது. பண்ணிடலாம்பா, பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. தாமரை அக்கா உள்ள போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். இதோ எடுத்துட்டு வரேன். சித்தார்த்த சார், என்ன அது பொம்மி அக்கா கொன்ன கேஸ்ல சும்மானா உங்களை ஜெயிலுக்கு வலிச்சுன்னு போயிடுறாங்க. அந்த கேஸ்ல இருந்து ஒரே அடியா தலை மூழ்கின்னு வந்தா மாதிரி நினைச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு தலை மூழ்கிருங்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருப்பா, ராணி சொல்றது சரிதான். இந்த கேஸ் நம்மள பாடா படுத்திருச்சுப்பா. தயவு செஞ்சு நெல்லுடா. இருங்க வரேன். அஞ்சல, உன் பேரன் வந்துட்டான், வெளியே வாமா. சித்தார்த், சித்தார்த், நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்ட பாட்டி. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. பாட்டி, அஞ்சல, அம்மா ராணி, பொம்மி இடத்துல வச்சு உன்னை பார்க்க உன் பாட்டிக்கு இன்னும் மனசு வரல. கூடிய சீக்கிரமே எல்லாம் மாறுமா. இரு, அத்தை வைக்கட்டும். நான் தலை முழுகினது கேச மட்டும் இல்ல, உன்னையும் தான். இனிமே என்கிட்ட வந்து கண்டதையும் பேசி வெறுப்பேத்தின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னது தலை மூழ்குறீங்களா? என்னங்க இது, சம்பந்தமே எல்லாம் பேசினே போறீங்க? இல்ல சித்தார்த், நீ வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்புனா அது இவ்வளவு மாதிரி ஒருத்திக்கு தாலி கட்டினதுதான். அந்த காரணத்தை காட்டி நீ இல்லாத நேரத்துல கூட இங்க உட்கார்ந்துகிட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அப்புறமா நீ உள்ள போ. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? உங்களுக்கும் உங்க பையனுக்கும் மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா? பேச்ச கேட்க கேட்க நாராசமா இருக்கே. நீங்க மட்டும் பேசுறது என்ன? என் காதுல தேனாவா வந்து பாயுது? அதுவும் நாராசமா தான் வந்து உழுந்து நிறுது. ஏய், உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அப்பா, சித்தார்த் இல்லாதப்பவே அவனை ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும் ஊன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து டேரா போட்டுக்கிட்டு இருந்தான். இப்பதான் சித்தார்த் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சுல்ல, இப்ப மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கா? இந்த வீட்டுக்கும் இவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
முதல்ல இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க. இந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. நான் உங்க பையன் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. அதுவும் இல்லாம நான் இந்த வீட்ல தான் இருக்கணும்னு உங்க பெரிய மருமக சொல்லிட்டாங்க. என்ன கதை விடுறே நீ? ஆமாங்க, பொம்மி அக்கா தான் என்ன இந்த வீட்ல இருக்க சொல்லிருக்காங்க. பொம்மி அக்காண்ட கேட்காம உங்களை கண்ணாலம் பண்ணிருப்பேனா? பொம்மி அக்காண்ட கேட்டுதான் உங்களை கண்ணாலம் பண்ணிக்கினேன். இங்க பாரு, செத்து போன பேரை தயவு செஞ்சு திரும்ப இழுக்காத. அதுவும் உன்ன மாதிரி ஆளுங்களா பொம்மி பேரை சொல்ல தகுதியே இல்ல. இத பாருங்க, பொம்மி அக்கா இப்போ கூட அங்க நின்னு நம்மள தான் பார்த்து நிறுகிறாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவங்களாண்டே கேளுங்க. ஐயோ, என்ன நிஜமாவே பொம்மி நிக்கிறா? இவ ஏதோ கதை விடுறான்னு பார்த்தா நிஜமாவே பேய காமிச்சு பேசி ஜாலியா நின்னுகிட்டு இருக்கா. இவளுக்கு அந்த அளவுக்கு பொம்மி பழக்கமா? தமன்னா, இப்ப என்ன அங்க பொம்மி நிக்கிறா உங்க கண்ணுக்கு தெரியறான்னு சொல்ல வரீங்க அதானே? இல்ல ஒண்ணு இல்ல. இவங்க கிட்ட வாயை திறக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இங்க பாரு, இந்த மாதிரி கதை விடுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு. இத்தனை நாள் இவளுக்கு பண பைத்தியம் பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன உடனே உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வீட்ல தான் இருக்க போறேன். ஏன்னா ஒட்டு மொத்த சொத்தும் சித்தார்த் யார் கழுத்துல தாலி கட்டுறாரோ அவங்களுக்கு தான் போய் சேரும்னு கோர்ட்லயே சொல்லிடுறாங்க. நியாயமா இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீங்களாம் இல்ல. புரிதா? பாத்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? இதெல்லாம் அநியாயமா தெரியல? இந்த வீட்ல யாரையுமே இவ மதிக்கிறது இல்ல. இவ்வளவு நாள் சித்தார்த்த பொம்மி பொம்மி ஏமாத்திக்கிட்டு இருந்தா, இப்ப அவ சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களா? இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. இத பாரு சித்தார்த், என் மனசே கேக்கலப்பா. பொண்ணு போய் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறாளே. இங்க பாருங்க, அது ஏன் பிரச்சனை, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சாவித்ரி, நீ எதுக்கு அவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவனே எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறாள். அவங்ககிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காத, சரியா? என்ன பண்ணிட்டு இருக்க? இறங்கு இறங்கு. என்ன வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறல்ல, அதான் உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக ஆணி அச்சு நிறுகிறேன். என்ன விளையாடுறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிட்டு இருக்க? உனக்கு அறிவே இல்லையா? ரொம்ப இருக்குதுங்க. நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இந்த போட்டோவை மாட்டிட்டு தான் நான் இறங்குவேன். பாருங்க பாருங்க, சூப்பரா இருக்குதுல போட்டோ. இங்க பாரு, சொன்னா கேளு, இத மாட்ட விட மாட்டேன். விட்டுட்டு போ. விடுங்க. ஐயோ, என்னங்க நீங்க கையெல்லாம் புடிச்சு இழுக்குறீங்க? ஐயோ, இப்ப விட போறீங்களா இல்லையா? நான் விட மாட்டேன். நீ இத மாட்ட கூடாது. ஐயோ, கைய விடுங்க. என்னத்துக்கோசரம் நான் மாட்ட கூடாது? இத பாருங்க, நீங்க கொடுத்த லைசென்ஸ் இருக்குது. இந்த லைசென்ஸ் இருக்கிற வரைக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. சோ அம்மா மாட்ட கூடாதுன்னு சொல்லிடுங்க. நீயும் டெய்லி இத பாரு, அப்பதான் உனக்கும் இந்த தாலி கட்டினது நம்ம தாங்கிற நினைப்பு இருந்துகினே இருக்கும்.
இல்லன்னா நீ கொச்சல் குத்துனே தான் இருப்ப. நான் பதில் சொல்லினே இருக்கணும். ச்சே, நடந்தது ஒரு டிராமா கல்யாணம். இதுல நீ என் பொண்டாட்டியா? இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. கனவு காணுங்கள் நினைவாகும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனால கனவு கண்டா பழிகும். என்ன பொறுத்த வரைக்கும் மனசாரதான் நீ கட்டின தாலியா நான் வாங்கிக்கினேன். அதுவும் இல்லாம சட்டப்படி கோர்ட்டிலேயே நீ தான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கினாங்க. நீ என்னடானா இல்ல இல்லன்னுகிற? கொஞ்சம் கம்மன் கிடையாரியா? டேய் இங்க பாரு, ஒழுங்கா இறங்கு. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இருங்க, போட்டோவை மாட்டிட்டு அப்புறம் தான் இறங்குவேன். டேய் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐயோ, இறங்கு. விடுங்க. டேய். என்னய்யா இப்படி வாரி போட்டுக்கினா? குடு. நீ போட்டோவை மாட்ட கூடாதுன்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சு இழுத்துக்கினியா? டேய் எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரி. அட பாவி, சோபா மேல நின்னவளை எடுத்து உன் மேல உள்ள வச்சுட்டு இப்ப எந்திரிக்கிறியா? நீ என்னைய திட்டுறியா? இப்படி எல்லாம் உனக்கு வாயில சொன்னா புரியாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாரு. பண்ணு பண்ணு. எல்லாத்தையும் பாத்துக்கணும் வந்தவதான் இந்த ராணி. ஒன்னும் பண்ண முடியாது, எதுவும் நடக்காது. வக்கீல் சார் வணக்கம் சார். ஆமா சார். சார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அத நாளைக்கு அனுப்பிடுங்க சார். ஷூர் சார், ஷூர் சார். டிவோர்ஸ் ஃபார்ம் கொண்டு வாங்க, உடனே சைன் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்க சார், நான் அசிஸ்டன்ட் அனுப்புறேன், நீங்க சைன் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே சார். கேட்டல, லாயர் கிட்ட தான் பேசினேன். நாளைக்கு அவர் கொண்டு வர ஃபார்ம்ல நீ கையெழுத்து போட்டே ஆகணும். அதை மீறி ஏதாவது குளறுபடி பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க வேணா, எனக்கு புருஷனா இருந்தா போதும். புண்ணு சை. ஆஹா, அடடா, போட்டோ பிரமாதமா இருக்கேம்மா. போட்டோ இருக்கிறது இருக்கட்டும், உன் பேரன் என்ன டைவோர்ஸ் பண்ண போறானா? நாளைக்கு காலையில டைவோர்ஸ் ஃபார்மோட வக்கீல வர சொல்லிக்கிறாரு. ஐயோ, என்னம்மா இப்படி இருக்கான் அவன்? சரி சரி, நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். இரு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க பாஷையில சொன்னாதான் புரியும். டைவோர்ஸா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்னம்மா சொல்ற? பார்த்து தெரிஞ்சுக்கோ தாத்தா இந்த ராணியோட ஆட்டத்தை. பொம்மையக்கா, என்ன கை விட்டுறாதக்கா. தாடிக்காரன் என்ன தள்ளி வச்சிருவான் பொழுது. என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவான் பொழுது. என்னைய கை விட்டுறாதக்கா. ஐயோ, என்னது இந்த தாடிகாரன் என்னாண்ட வந்து பத்து நிறுறான்? ஐயோ, என்ன இழவுடா இது? பெரிய இம்சையா இருக்குது. கடைசியில என்னல குறை சொல்லுவான்? யோ யோ, தாடிகாரா, தாடிகாரா, எந்திரி. உன்னோட இம்சையா இருக்குது. எதுக்கு என்னாண்ட வந்து பத்துன்னு இருக்கிற? அறிவு இருக்க உனக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பக்கத்துல வந்து படுத்திருப்ப? யோ, வாய் இருக்குதுன்னு என்ன வேணா பேசுவியா? யார் யார் பக்கத்துல வந்து பத்துன்னு இருக்கிறதுன்னு கண்ணை முழிச்சு பாரு. பேசாத. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் பக்கத்துல வந்து படுப்ப? ஐயா, யோ, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பழைய மட்டும் ஏன் மேல தூக்கி போடுறியா? என்னயா நீ? நான் என்ன தப்பு பண்ண?
எங்க பத்துன்னு இருக்கிறேன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. நான் எங்க படுத்திருக்கேன்? பெட்ல நான் எப்ப வந்து படுத்தேன்? இப்பதான் எனக்கு புரியுது. நீ தான் என்ன பெட்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருக்க. ஆமா ஆமா, நீ குழந்தை பாரு, உன்னை அப்படியே தூக்கின வந்து என் பக்கத்துல படுக்க வச்சுக்கிறேன். நான் பேசுற நீ என் ஆண்ட வந்து பத்ததும் இல்லாம என் மேல பழிய போட்டு என்னையா திட்டுற? இந்த மேட்ரு மட்டும் இல்லையா, எல்லாத்துலயும் இப்படிதான் நீ பண்ணுற. ராணியோட பெருமையெல்லாம் பக்கத்துல இருக்க சொல்ல தெரியாது, வேலைக்கு நிக்க சொல்லதான் தெரியும். நீ வாய மூடு. ஐயோ, இங்க எப்படி வந்து படுத்த? கருமம் கருமம். நானும் அசந்து தூங்கினே இருக்கிற, மறுபடியும் வந்து என் பக்கத்துல படுத்துக்கின்னு என் மேலேயே பழைய தூக்கி போடுவானே, பெரிய பெஜாரா இருக்குதே. யோ தாடி, யோ ஏஞ்சி தொலையா, யோ தாடிகாரா எந்திரியா. நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்து என் பக்கத்துல படுத்திருக்கியா? நீ முதல்ல இங்க இருந்து போ. யோ வேணாயா, செம்ம காண்டாயிருவேன் சொல்லிட்டேன். மறுபடியும் கட்டில் மேல ஏறி வந்து பத்துக்குன்னு என்னையே குத்தம் சொல்றியா? போய் சொல்லாத நீ. கண்டிப்பா நான் எதுவும் பண்ணல, நீ தான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. ஏ அப்படியே பண்ணிட்டாலும் பக்கத்துல வந்து படுத்துக்குன்னு சும்மா பிலிம் காட்டுன்னு இருக்கிறியா? கோமா பேசுற மாதிரி பேசிட்டு நைஸா பக்கத்துல வந்து படுகிற. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? சட்டி பானை செய்யறதுக்கு மண்ணு பத்தலன்னு சொன்னேன். உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? யோ 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 இரியா. இங்க பாரு, நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். ஏதாவது பேசி வம்பு இழுத்த டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். ஐயோ யோ 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 இரியா. ஓ கண்ணத்துல லிப்ஸ்டிக் இருக்குது, அதோட தாடிகாரன் வெளிய போறானே. ஐயோ என்னது, ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டாங்களா? விடக்கூடாதே. தம்பி சித்தார்த், என்னது? என்ன இல்ல, கண்ணத்துல. ஏங்க கால காத்துல வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டனா? தர்ஷினி, ஒரு கிரீன் டீ. அண்ணா அண்ணா அண்ணி. என்ன நீ அந்த ராணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியா? இன்னைக்கு நான் அவளை வெளியே அனுப்ப போறேன். உங்களோட எண்ணம் அப்படி இருக்கு, ஆனா கண்ணம் வேற மாதிரி சொல்லுது. கண்ணம்மா? கண்ணத்துக்கு என்ன? போன் எடுத்து பாருங்க தெரியும். இந்த கண்ணம், இந்த கண்ணம். அண்ணா அவள அண்ணா. ஐயோ மானம் போச்சு. எல்லாரும் அதை பார்த்துட்டு தாடிகாரன் அண்ட என்னன்னு கேட்டிருப்பாங்க. இவன் வேற. நான் தான் பக்கத்துல இருந்து பட்டு அது இதுன்னு சொன்னேன்ல,
என்னது இது ஆ? என்னது இது யோ என்னயா தூக்கத்துல வந்து என் பக்கத்துல பத்ததும் இல்லாம என் மேலேயே கைய போட்டுக்கின்னு பத்துக்கின்னு இப்போ என்னாண்டே வந்து இது என்னதுன்னு கேக்குற? உனக்கு ரொம்ப திமிரா போச்சு ஆ? அதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஓ அசிங்கம் அசிங்கம். எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் லாயர் வரட்டும், அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். முதல்ல நான் போய் குளிக்கிறேன். சை. எக்கா என்னக்கா இதெல்லாம்? நான் புலம்புனதெல்லாம் என்னமோ வாஸ்தவம் தான், அதுக்கோசரம் இப்படியா? தப்பு பூராவும் புருஷன் பண்ணிட்டு பழைய ஏமால போட்டு திட்டுன்னு இருக்கிறான்க்கா. நான் என்னக்கா பண்ணிட்டோம்?